நேயர்களுக்கு வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, இந்த டிஎன்ஏ மூலியமா இந்த போலி ரேணுகாவோட நாடகம் முடிவுக்கு வரப்போகுதுன்னு நினைக்கிறோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த நிஷா என்ன உண்மை எது பொய்யா இருக்கும் அப்படின்றது கொஞ்சம் கூட தெரிஞ்சுக்காம அவசரப்பட்டு நம்ம மல்லிக்கிட்ட குரலை உயர்த்தி காமிச்சிட்டாங்க. ஆனால் நம்ம மல்லிக்கிட்ட இப்போ சரியான ஆதாரம் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த ஒரு வாய்ப்பை நம்ம தவற விட்டுங்களா, இந்த ரேணுகா அடுத்தடுத்து தப்புகளை பண்ணிகிட்டே தான் இருப்பா. இவளை அடியோடு குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட வசமாக சிக்க வைக்கணும்னா இந்த ஒரு ஆதாரமே நமக்கு போதுன்னு சரியான ஒரு ஆதாரத்தை காமிச்சு இந்த சுடர் ரேணுகாவே கிடையாது அப்படின்ற உண்மையை வீட்டில் இருக்கிற எல்லார் மத்தியில் போட்டு உடைக்க போகிறேங்க. ஏன்னா நம்ம ரேணுகா உண்மையிலே சுடராக இருக்கக்கூடாதான்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் இப்போ நம்ம விஜய் கிட்ட சரியான ஒரு பதிலே கிடைக்க போகுது. இந்த மல்லி யாருக்கும் தெரியாமல் இவளுடைய டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துட்டா அப்படின்ற மாதிரி இந்த நிஷா இந்த ஒரு குடும்பத்தில் எல்லாரும் மத்தியில் சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலே அந்த ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தது நம்ம மல்லி கிடையாது, நம்ம மனோகரங்க. ஏன்னா இந்த மனோகரை முடிவு பண்ணிட்டேங்க. கண்டிப்பாக ஒருபோதுமே இந்த ஃப்ராடு சுடர்கிட்ட நம்ம மல்லி தோக்கக்கூடாது. அதனால் இந்த மனோகரை இந்த கதிரேசனோட தலைமுடியை வச்சு டிஎன்ஏ டெஸ்ட்டும் இந்த போலி ரேணுகாவோட தலைமுடியை வச்சு டிஎன்ஏ டெஸ்ட்டும் எடுத்துட்டாங்க. ரெண்டுத்துக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்குது. கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேருமே ஒரே அப்பம் புள்ள கிடையாது அப்படின்ற உண்மை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. ரிப்போர்ட்லேயும் அப்படி தான் சொல்லியிருக்கு. ஆனால் இவங்க எல்லாருமே சேர்ந்து இதை நம்ம மல்லி பக்கம் குற்றமாக மாற்றி ஏதாச்சும் ஒரு சதி திட்டத்தை பண்ணுவாங்கன்னு நம்ம மல்லிக்கு தெரிஞ்சிடுச்சுங்க. அதுக்காக தாங்க நேற்று கோயிலில் இவ கண்டிப்பாக ரகு கிட்ட தான் பேசியிருப்பா அப்படின்ற மாதிரி இந்த பாபு கிட்ட முன்கூட்டியே பேசிட்டாங்க. ரெண்டு பேரும் கலந்து நம்ம பாபு யார் என்ன நீ பார்க்கலையே மல்லி, அவனை நீ பின்தொடர்ந்து போயிருந்தவா கண்டிப்பாக நமக்கு ஏதாச்சும் ஒரு வழி கிடச்சிருக்கோம். அப்போ நம்ம மாப்பிள்ளை தம்பிக்கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லி இதை அந்த கல்யாணத்தை தடுத்து நிப்பாட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த பாபு ரொம்பவே எதிர்பார்த்தாங்க. ஆனால் நம்ம மல்லி ஆணித்தனமாக சொல்கிறாங்க, இல்லை நான் கண்டிப்பாக அது ரகுவாக தான் இருக்கும். ஏன்னா எனக்கு ரகு மேலே தான் ரொம்பவே டவுட்டு. இவ சுடர் ரகு சொல்லி தான் இந்த ஒரு வீட்டுக்குள்ளே நாடகம் ஆட வந்திருக்கணும். இவங்க ரெண்டு பேரும் ஏதோ ஒரு திருட்டு வேலையை மறைச்சு விஜயை மயக்கி விஜய் இந்த ரேணுகாவோட களத்தில்ன்ற பேரில் தாலி கட்ட வைக்கிறதுக்கு தயாராகிட்டாங்க. இருக்கிற இந்த 2 நாளில் எப்படியாச்சும் இந்த ஒரு கல்யாணத்தை தடுத்து நிப்பாட்டணும். அதே சமயம் இவளுடைய ட்ராமாவுக்கும் ஒரு முடிவு கட்டணும். அதுக்கு எனக்கு வேறு வழி தெரியல. அதனால் அவங்க 2 பேரும் பேசிட்டு இருந்ததான் நான் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம மல்லியும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம மல்லிக்கு கிடைச்ச இந்த ஒரு ஆதாரத்தை வச்சு கண்டிப்பாக இந்த ஒரு கல்யாணத்தை தடுத்து நிப்பாட்ட முடியும் இல்லை முடியாது அப்படின்றத மட்டும் மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நாளாக நம்ம மல்லிப்பட்ட கஷ்டத்துக்கும் அவமானத்துக்கும் இன்றைக்கி தாங்க ஒரு பதிலே தெரிஞ்சிருக்கு. ஏன்னா நம்ம மல்லி ஆணித்தனமாக ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிறது ரேணுகாவே கிடையாது சுடர் தானே. ஆனால் யாருமே ஏற்றுக்கலைங்க. ஆனால் இப்போ இந்த நிஷா நம்ம மல்லி தான் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணால் கண்டிப்பாக மல்லி பண்ணுறது எதுவுமே கொஞ்சம் கூட நல்லா இல்லைன்ற மாதிரி சவுண்டு போடுறாங்க. ஆனால் அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட்டில் என்ன உண்மை இருக்குது அதை பார்த்து தாங்க இந்த ஒரு வீட்டுக்குள்ளே வரப்போகிற குழப்பத்துக்கு நம்ம போலி ரேணுகா பதில் சொல்லணும். இந்த கோயிலில் வச்சு அவ்வளோ ஆணித்தனமாக சொன்னாங்க நம்ம சுடர் இங்கே பாரு சுடர், நீ இன்னும் 2 நாளில் மட்டும் இந்த மல்லியோட கண்ணில் படாமல் இரு. ஏன்னா மல்லி கண்ணில் விளக்கண்ணி விட்டு தேடிட்டு இருக்கா, எப்போ நீ சிக்குவன்னு. அவகிட்ட சிக்கிட்ட கண்டிப்பாக நம்ம எதிர்பார்த்தது எதுவும் நடக்காது. நீ கல்யாணமும் விஜயே பண்ண முடியாது, விஜய் அடைய முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேங்க. ஆனால் எல்லாமே இப்போ வீணாக போச்சு.